அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடுகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே முதற்கட்டமாக 23 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, கடம்பூர் ராஜு, ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய 23 பேர் அடங்கிய அந்த பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த முறை நேற்றைய தினத்தில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. கிட்டத்தட்ட 127 பேர் அடங்கிய அந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 169 தொகுதிகளில் அவர்கள் களம் காண்கிறார்கள். அந்த 169 வேட்பாளர்களில் 150 வேட்பாளர்கள் என்பது தற்பொழுது நேற்று 2 கட்டமாக வெளியாகி இருந்தது. 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியல். ஏனென்றால் சென்னையில் யார் பிரதானமாக தலைநகரில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி எதிர்பார்ப்பும் இருந்தது. அந்த வகையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே 12 வேட்பாளர்களுடைய அந்த பெயர் என்பது பட்டியல் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதே போல சில தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எந்தெந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்புகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு புதுமுகங்களுக்கான அந்த வாய்ப்புகள் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. அப்படி தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்குமே மீதம் இருக்கக்கூடிய 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியாகும் என்ற நீண்ட நெடிய எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்த நிலையில்தான் தற்பொழுது அதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியான வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதே போல 26 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6 முன்னாள் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 17 பேர் பெண்களாக மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 36 பேர் முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 54 பேர் மாவட்ட செயலாளர்கள், 2 பேர் உள்ளாட்சி பிரதிநிதிகள், 21 பேர் ஒன்றிய கழக நிர்வாகிகள், அதே போல மகளிர் அணியை சேர்ந்த 8 பேருக்கு வாய்ப்பு. மகளிர் அணி இணை செயலாளருமாக இருந்த தொழிலதிபர் மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே போல செங்கோட்டையின் வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் பிரபு. அவருக்கு பொறுப்பு போட்டதால் தான் அந்த பிரச்சனை என்பது பூகம்பமாக வெடித்தது. தன்னுடைய தன்மானத்தை சீண்டிவிட்டார்கள் என்று செங்கோட்டையன் கூறிய நிலையில் அதே பிரபுவை தற்பொழுது செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி களமிறக்கியிருந்தார். இப்படியாக நேற்றைய தினத்தில் வெளியான வேட்பாளர் பட்டியல் என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் 3ஆம் கட்டமான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதில் சென்னையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. 12 தொகுதிகள். அந்த தொகுதிகள் யாருக்கு எப்படி ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை நமக்கு தெரிய வரும் தான் லட்சுமி. ராஜேஷ், முதற்கட்டமாக இருக்கட்டும் 2ஆம் கட்டமாக இருக்கட்டும் விடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களின் பெயர்களானது இதில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடுமா? இல்ல, குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். என்றால் வளர்மதி ஸ்ரீரங்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல வைகை செல்வன் மயிலாப்பூரை கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மாற்று தொகுதிகள் வைகை செல்வனுக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படி எந்த தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றுதான் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்றால் விருகம்பாக்கம் தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் வைகை செல்வனுக்கு கிடையாது. ஏனென்றால் அது ரவி அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதே போல டி நகர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே டி நகர் மாவட்ட
மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சத்யா களம் காண்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதே போல அடுத்து வரக்கூடிய வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அசோக் அவர்கள், இப்படியாக ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு தொகுதி என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்து இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூரை பொறுத்த வரைக்குமே ராஜலட்சுமி அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். ராஜலட்சுமிக்கான அந்த வாய்ப்பும் கிடையாது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ரஹீம் அவர்கள் ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒதுக்கப்பட்டு விட்டது. அதே போல மாஃபா பாண்டியராஜனை பொறுத்த வரைக்குமே அவர் 4 தொகுதிகளை கேட்டிருந்தார். விருதுநகர், ராஜபாளையம், ஆவடி உள்ளிட்ட 4 தொகுதிகளை கேட்டிருந்தார். அந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கான அந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் முன்னாள் அமைச்சர்களுக்கான வாய்ப்பு பார்க்கும் பொழுது வளர்மதி அவர்களுக்கு 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கோகுலேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணா நகரில் களமிறங்குகிறார். அதற்கான வேலைகளை பிரச்சாரத்தை அவர் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். அதனால் அவருக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராஜேஷ், நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலில் 50க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த 19 தொகுதிகளில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடுமா? நட்சத்திர வேட்பாளர்கள் யாரேனும் களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அதற்கான புதுமுகங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. என்றால் புதுமுகங்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. புதுமுகங்கள் பொறுத்த வரைக்குமே கொளத்தூர்ல ஒரு புதுமுகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் OPS அணியிலிருந்து நேரடியாக இணைந்தவர். அதனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி புதுமுகங்களுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.